ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸோ இது வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் எக்ஸாமினேஷன் இந்த 2019 வரவிருக்கு. ஸோ எப்போயுமே ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அனுப்புவதற்கு முன்னாடி ஸோ ஷார்ட் நோட்டீஸ் வந்து அனுப்புவாங்க. ஷார்ட் நோட்டீஸ் வந்தது கொஞ்ச நாள்லேயே நம்மளுக்கு வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ வந்து இதில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எப்போ அப்லோட் பண்ணுவாங்க வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22 இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நான் டெக்னிக்கலுக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து எந்த மாதிரி ஜாப் இருக்கும், ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் என்ன, ஸோ ஏஜ் லிமிட் என்ன, ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து நான் டெக்னிக்கல் போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, MTS. ஸோ அது ரிலேட்டடாக சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்கிட்டோம். தென் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் அது எப்போ இருக்கும் அப்படின்னா ஸோ ஆகஸ்ட் 2 தென் வந்து செப்டம்பர் 6 ஸோ அந்த டேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் 10th தகுதி இருந்தாலே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ MTSனால் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், பல்வேறு விதமான வேலைகள் இருக்கும். ஹையர் அத்தாரிட்டி வந்து கொடுக்குற வேலையை வந்து நம்ம பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இது வந்து மெட்ரிகுலேஷன் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து எவ்வளோ வேகன்சி வந்து பொதுவாக எடுப்பாங்க அப்படிங்கிறத ஓரலாக பார்த்துக்கிடுவோம். ஸோ அக்கார்டிங் டு வந்து நம்மளுக்கு கிடைச்ச அஸ் பர் மீடியா ரிப்போர்ட் படி இந்த 2019 SSC MTS ரெக்ரூட்மெண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து ஒரு 10,000க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ MTS நான் டெக்னிக்கல்னால் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா பியூன், சஃபைலா, ஜூனியர் ஆப்ரேட்டர், சௌக்கியதார், ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ தென் வந்து இதோட ஏஜ் பொறுத்தவரை ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள அனௌன்ஸ் படி ஏஜ் வந்து மினிமம் 18லேருந்து 25 வயசு வரையாக கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கும். SC ST கேண்டிடேட்டுக்கு, OBC கேண்டிடேட்டுக்கு, ஸோ ரிசர்வேஷனில் வரவங்களுக்கு கண்டிப்பாக ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கும். ஸோ தென் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி ஏப்ரல் 22 வரும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் இது வந்து எல்லாமே டென்டேட்டிவ் தான். நம்மளுக்கு அஃபிஷியலாக வரும்போது அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். ஸோ 22 இருக்கும். ஸோ எப்போயுமே உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து எக்ஸாமினேஷனுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் வெப்சைட்டில் இருந்து. ஸோ இது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா MTS மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பொறுத்தவரை பேப்பர் 1 பேப்பர் 2 ஸோ ஸ்கில் டெஸ்ட்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டக்ட் பண்ணதில் SSSC ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் இந்த மாதிரி MTS போஸ்டிங்கு இந்த மாதிரி பேப்பர் 1 பேப்பர் 2 ஸ்கில் டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட டென்டேட்டிவ் டேட் வந்து 2 ஆகஸ்ட்டு, MTS பேப்பர் 2 வந்து 17 நவம்பர். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதோட சேலரி டீட்டெயில்ஸும் பார்த்துக்கிடுவோம். ப்ளஸ் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் ஃபீஸும் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத ஓவராலாக பார்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அஃபிஷியலாக வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ SSC MTS சேலரி பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் 5,200 20,200 ப்ளஸ் கிரேடு பே 1,800 இருக்கும். ஸோ 20,200 உங்களுக்கு வந்து ஸ்கேல் ஆஃப் பேமெண்ட் இருக்கும். ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபார் SSC MTS உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்தவரை நீங்கள் ஜென்ரல் OBC கேட்டகரியில் 100 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போயுமே உமன், SC ST, டிசபிலிட்டி பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸோ அவங்களுக்கெல்லாம் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபீஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்லைன் மூலமாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம் SBI சலான் மோடில். ஸோ தென் வந்து அதுக்கப்புறம் டீட்டெயில் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு பொறுத்த வரையா ஸோ இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்களே, ஸோ அது வந்து பேப்பர் 1, ஸோ தென் வந்து பேப்பர் 2, ஸோ தென் வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் போய் தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாக தான் பண்ண முடியும். www.ssc.nic.in. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து செலக்ட் பண்ணி ஸோ உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபர்தராக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி தான் பண்ண வேண்டியிருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ், பாஸ்வேர்டு. ஸோ அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஏப்ரல் 22 அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அப்போது கிளியராக டீட்டெயிலாக இதை பற்றி பார்ப்போம். ஸோ SSCக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஜாப் இருக்குது. ஸோ நிறைய வேகன்சி இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஒவ்வொரு சொன்ன வீடியோஸும் நம்ம டைம்ஸ் அகாடமி சேனல் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.